தங்கமுன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும், விட்டுவாடி ராசாத்தி. லே லே சரவணா, என்ன மாமே? லே இவால மாமே. லே சரவணா, எங்களை போன இத்தனை நாளா? கிளிய தலை காட்ட முடியல மாமே. இந்த கண்ணுக்கினியா என் மானத்தை வாங்கி போட்டால, ஒரு ஆம்பளையா இருக்கிறதுக்கே தகுதி இல்லாதவன ஆக்கி போட்டால. லே அதையே நினைச்சிட்டு உட்காந்துருப்பியா? மத்தவன் மறந்தாலும் நீ அதை மத்தவனுக்கு ஞாபகப்படுத்தி விட்டுக்கிறியா? லே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எவன் எதை சொன்னாலும் என்கிட்ட வந்து சொல்லு, காலையே சீவி போட மாட்டேன். சரி மாமே. லே அடுத்து நம்மளுக்கு முக்கியமான வேலை வந்திருக்குல்ல, அது வேற ஒண்ணும் இல்ல, இந்த தமிழ் பையனை கண்காணிக்கிறது தான். என்ன மாமே சொல்றிய? அந்த பையன் ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் மட்டும் என் கண்ணுல மிளகாத்தூள் அரைச்சு கொட்டணும்னு நினைக்கட்டும், அவன் சோழியவே முடிச்சு போடுறேன். இங்க இப்பதான் அங்க போறான். அவனை நான் தான் வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். அவன் பின்னாடியே போ. எனக்கு தெரியாம குறுக்கு பாதையில கூட போய் அந்த வேம்பு வீட்டுல அவன் தங்கச்சி குழலிய பாக்குறதுக்கு போனாலும் போவான். அவன் எங்க போறான்னு மட்டும் நீ போய் பாத்துக்க என்ன? சரி மாமே. ராத்திரி 9 மணிக்கு தமிழ் கரெக்டா வந்துருவாப்ல. ஆனா இன்னைக்கு இன்னும் காணுமே. ஒருவேளை அசதியில தூங்கிருப்பாளோ? யாருக்குமே தெரியாம தினமும் வர்றது கஷ்டம் தானே. அதுவும் பக்கத்துல இருந்தா பரவாயில்ல. எவ்வளவு தூரம் வரணும்? சரி, இன்னொரு 1 மணி நேரம் இப்படி உட்காந்துருப்போம். தமிழ் வரலனா படுத்து தூங்கிக்கிடுவோம். ஐயோ, இவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. ஜில்லு தூங்கிருச்சா முழிச்சிருக்கான்னு தெரியலையே. எட்டி பாப்போம். பாவம், நான் வருவேன்னு ஜன்னலையே பார்த்து எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கான். அதான் அப்படியே சாஞ்சு தூங்கிட்டா. நீ தூங்குறப்ப கூட ரொம்ப அழகா இருக்க ஜில்லு. இவளை இப்ப எழுப்பலாமா வேணாமா? இப்படியே இப்படியே விட்டுட்டு போறது. எழுப்பலான்னு பார்த்தா நல்லா அசந்து தூங்குறா. இப்படியே விட்டுட்டு போனா எவ்வளவு நேரம் தான் உட்காந்தே தூங்குவா? ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஜில்லு, இவன் உட்காந்துட்டே தூங்குறா. ஏ ஜில், தம்பி. அக்கா வாங்க வாங்க. வணக்கம். எது வணக்கமா? ஏப்பா வணக்கம் சொல்ற நேரமா அது? அதுவும் எங்க வந்து நின்னுட்டு வணக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க? ஐயோ, அவருக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் வெட்டியே போட்டுருவாரு. ஏக்கா இப்ப போயிருவேன். ஆனா ஜில்ல எனக்காக தூங்காம உட்காந்துருக்குமே தான் வரசா ஓடி வந்தேன். இப்ப தெரிஞ்சிச்சு எனக்காக காத்துக்கிட்டு இருந்து தூங்கிருச்சு. எது? உங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தாளா? ஆமாக்கா. என்ன சொல்றிய? எனக்கு ஒண்ணு புரியல. அது தினமும் ராத்திரிக்கு நாங்க இப்படிதான் ஜன்னல் வழியா சந்திச்சுக்குவோம். இது எப்பையில இருந்து? ஒரு 2 நாள் முன்னாடியில இருந்துதான்க்கா. நீங்க கூட கீழே உட்காந்து பேசிட்டு இருந்தீங்களே, அண்ணன் கூட படிக்கணும் காலேஜ் போகணும் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தீங்களே. அப்ப நீங்க 2 பேரும் அங்க பேசிட்டு இருந்தீங்க, நாங்க 2 பேரும் இங்க பேசிட்டு கிடந்தோம். அட பாவிகளா, உங்களுக்குலாம் எம்புட்டு தைரியம்? ஓஹோ, அன்னைக்கு ராத்திரி நாங்க பேசினதெல்லாம் ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு தான் மறுநாள் நாங்க காலேஜுக்கு போயிருக்கிற நேரமா பார்த்து குழலிய கோயிலுக்கு கூட்டிட்டு போனீங்களாக்கும். அக்கா சொல்லி பிடிச்சா? சொன்னுச்சு. தனியா இருக்கும்போது வீட்டுக்குள்ள வந்தா பொண்ணுக்கு தான் பிரச்சனைன்னு கோயிலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனீங்கன்னு சொன்னுச்சு. கோயில போய் என்னென்ன பேசுனீங்கன்னு சொன்னுச்சு. பயந்துட்டே இருந்தேன்க்கா. எங்க நீங்களும் அண்ணனும் வரதுக்குள்ள இந்த பிள்ளைய நம்ம வீட்டுல விடணுமேனு ரொம்ப பயமாவே இருந்துச்சு. நல்ல வேலை தப்பிச்சுக்கிட்டோம். எங்க தப்பிச்சீங்க? ஆனா நான் யாரு? வீராவாச்சே, கண்டுபிடிச்சிட்டனா இல்லையா? ஆமாக்கா, இந்த குடும்பத்திலே நீங்க ரொம்ப கொஞ்சம் அறிவு ஜாஸ்தியா தான் இருக்கிறீங்க. அப்பனா என் புருஷனுக்கு என்ன அறிவு கம்மியா இருக்குன்னு சொல்ல வரீங்களா? ஏக்கா அப்படி சொல்ல வரல. நீங்க எல்லாரையும் விட ஒரு படி மேல அறிவாளியா இருக்கிறீங்கன்னு சொல்ல வந்த, வேற ஒண்ணும் இல்ல. தெரியும். சரிக்கா, நேரமாச்சு. என்னையும் ஆளுங்கெல்லாம் தேடிட்டு கிடக்குறாங்க. காலையில குழந்தை எந்திரிச்சோன்னே சொல்லுங்க, நான் ராத்திரிக்கு வந்தேன்னு அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. சரிங்க தம்பி, கண்டிப்பா சொல்றேன். சரிக்கா, நான் வாரேன். இருங்க ஒரு நிமிஷம். சொல்லுங்கக்கா. இல்ல, பெரியவங்களா இல்லாம இத பத்தி பேசுறது தப்புதான். இருந்தாலும் உங்க சூழ்நிலை அப்படி இருக்கிறதுனால எனக்கு மனசுக்குள்ள ஒரு விஷயம் தோணுது. எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்கக்கா. குழலிக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என் வீட்டுக்காரும் சரி, எனக்கும் சரி, உங்க வீட்டுல ஏறி வந்து பேச விருப்பம் இல்ல. எப்படியும் உங்க வீட்டுல இருந்தும் யாரும் நம்ம வீட்டுக்கு வந்து பேச மாட்டாங்க. அது தெரிஞ்ச விஷயம்தான். ஆமா. டேய், எங்க மாமன் நினைச்ச மாதிரி நீங்க தான் வந்து நிக்கிறியா? அதுவும் ஜன்னல் வழியா அவகிட்ட பேசிட்டு வர இருக்கிறியா? லேய், நீ நல்ல செம்மையா மாட்டினடா. இரு, என் மாமன்ட்ட போட்டு கொடுத்து உன்னை என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாரு. எனக்கும் நாங்க எப்படி சேருவோம் என்ன சேருவோன்றத பத்திலாம் தெரியலக்கா. ஆனா சத்தியமா சொல்றேன்,
யாரோட சம்மதமும் இல்லாம நாங்க கல்யாணம் பண்ணிக்கிட மாட்டோம். அதுல மட்டும் நாங்க உறுதியா இருக்கோம். ஆ குழலி அந்த விஷயத்தையும் சொன்னுச்சுப்பா. அதை கேட்கவும் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு நீங்க மட்டும் போய் சந்தோஷமா வாழ்றது பேரு வாழ்க்கை இல்ல. நம்ம எல்லாரும் கூட இருக்கணும்ல, அதுதானே சந்தோஷமே. அதுக்கு தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. நீங்க பேசாம ஒரு நல்ல நாளா பார்த்து நம்ம வீட்டுக்கு வந்து என் வீட்டுக்கார்ட்ட பேசினா என்ன? இல்ல, அவ இன்னும் ரொம்ப உங்ககிட்ட பேசினது இல்லைல, அதனால உங்களை அவருக்கு பிடிச்சிட்டா போதும், அவரெல்லாம் பார்த்து கல்யாணம் முடிச்சு கொடுத்துருவாரு. அக்கா அக்கா, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீங்க எவ்வளவு நல்ல விஷயம் சொல்லியிருக்கிறீங்க. இத்தனை நாளா எனக்கு இது தோணாமே போயிருச்சு. நான் கண்டிப்பா வரேன்க்கா. குழலிக்காக நான் வந்து பேசுறேன். நல்ல நாள் எனக்கா நல்ல நாள். நானும் குழலியும் சேர்ற நாள் தான் ரொம்ப ரொம்ப நல்ல நாள்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கான படி எடுத்து வைக்கிறதுக்கு நாளைக்கே நான் வரேன்க்கா. நாளைக்கே வா. ஆமாக்கா, நல்ல விஷயத்தெல்லாம் தள்ளி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஒரு எட்டி அண்ணன்ட்டு பேசி பாக்குறேன். நாளைக்கே வரேன்க்கா. உங்களுக்கு சம்மதம் தானே? எனக்கு பிரச்சனை இல்லப்பா, உங்களுக்கு பாத்துக்கிடுங்க. நான் கண்டிப்பா நாளைக்கு வரேன்க்கா. காலையில 10 மணிக்கு நான் நம்ம வீட்டுல இருப்பேன். அப்புறம் அக்கா, சொல்லுங்க தம்பி. நான் நம்ம வீட்டுக்கு வந்து அண்ணன்ட்ட பேச வர விஷயத்த குழலிக்கு தெரியாம பாத்துக்கிடுங்க. என்ன சர்ப்ரைஸா? சரி, தெரியாம பாத்துக்கிடுறேன். சரிக்கா, இந்த சந்தோஷம் எனக்கு போதும். நான் வீட்டுக்கு போறேன்க்கா. போயிட்டு வாங்க தம்பி. நாளைக்கு காலையில 10 மணிக்கு வரேன். சரியாக்கா? சரிக்கா, நான் கிளம்புறேன். சரிப்பா. ஓய் சில்ல, நாளைக்கு காலையில 10 மணிக்கு எனக்காக காத்துக்கிட்டேன். ஓகே, பாய், குட் நைட். அக்கா, போயிட்டு வரேன். சரிப்பா. நாளைக்கு எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் நடக்க போகுது. நாளைக்கு இப்படியாவது வேம் பண்ணிட்டு பேசி எனக்கும் குழலிக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்காக சம்மதத்தை வாங்கணும். ஐயோ, என்னமோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா என்ன பேசினாங்க தான் கேட்கலையே. அது என்னவா வேணா இருந்துட்டு போகுது. ஆனா இவன் அந்த பிள்ளைய பாக்குறது உறுதி தானே. மாமன்ட்ட சொல்லி இவன் கைய காலை வெட்டி விட்டாதான் இவன் சவனேன்னு வீட்டுல கிடப்பான். ஜில்லு, என்னதான் உங்க அண்ணன் உன்கிட்ட அப்படி இப்படி கோவமா நடந்துக்கிட்டாலும் உன் மேல பாசம் இல்லாமலாம் இல்லடி. எப்படியாவது உன்னை ஒரு நல்ல பையனுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்ன்றதுதான் அவரோட ஆசை, அவரோட கனவு எல்லாமே. அது எனக்கு இந்த பையனை பார்த்தா ஒரு நம்பிக்கை வருது. கண்டிப்பா சொல்றேன், நீயும் தமிழும் சேர்ந்து ரொம்ப வருஷத்துக்கு நல்லா இருப்பீங்க. நாளைக்கு தமிழ் வரட்டும், பேசுவோம் என்ன? இதெல்லாம் நேர்ல கேட்டிருந்தேனா நாளைக்கு உங்க அண்ணன் அவர் வந்து பாக்குற வரைக்கும் உனக்கு தூக்கமே வந்திருக்காது. பரவாயில்ல, நல்லா தூங்க என்ன? ஆனா உட்காந்துட்டே தூங்குறாளே. ஜில்லு ஜில்லு, படுத்துக்கோமா. மதனி, ஜில்லு படுத்து தூங்க. அடியே தாமரை, எடே நம்ம போறது ஒன்னும் ஆத்தங்கரைக்கோ இல்ல வயல் வேலைக்கோ இல்ல, இளவு வீட்டுக்குல. இப்படி எப்படி போறது? ஆமா, இந்த தண்டனை கொடுத்திருக்கிற நேரத்துலயும் இந்த மருதாயி செத்து போகணும். பாடையில போறவ 4 வருஷமா இழுத்துக்கிட்டு கிடந்தா. கடைசில இன்னைக்குன்னு பார்த்துதான் அவனுக்கு போகணும்னு நேரம் வந்துச்சா? இப்பன்னு பார்த்து இளவு வீட்டுக்கு பட்டு பாவாடையோட போனா என்னடி சொல்லுவாளுக? நாக்கு புடுங்கிக்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்பாளுக. வாங்கிட்டு வரலாம் வா. மருதாய் சாவுக்கு போகாம இருக்கவும் முடியாது. 1ஆம் வகுப்புல இருந்து 2ஆம் வகுப்பு வரைக்கும் ஒன்னா படிச்சவ. கூட படிச்ச பாவத்துக்கு அவ முவரைய கடைசி ஒரு வாட்டி பாத்துட்டு வந்துடலாம் வா. ஏ புள்ளைலா, என்ன பாட்டியா? அடியா, நம்ம பச்சைக்கிளி தாமரையாக்கும். சரிதான் சரிதான், அன்னைக்கு 100 நாளைக்கு வேலைக்கு போட்டுட்டு வந்தீங்களே, அந்த மாதிரி வந்துருக்கீங்களா? ஆமா பாட்டியே. அடியே, என்னோட சின்ன வயசுல இருந்துபிட்டு என்னைய போய் பாட்டின்னு கூப்பிடுறவ? ஏன்னா நாங்க போட்டுக்கிற சட்ட துணி அப்படி. உன்னே நாங்க அக்கானு கூப்பிடணும்னா நீ எங்களை மாதிரி சட்ட துணி போட்டுட்டு வா. அடியாத்தி, ஒரு வாரத்துக்கு தானே, பாட்டின்னு கூட நீங்க கூப்பிட வேணாம், கொள்ளு பாட்டின்னு கூட கூப்பிட்டுக்கிடுங்க. நாமக்கெல்லாம் இந்த சட்ட துணி ஒத்து வராதுப்பா. தா இப்ப கூட மருதாயோட இளவுக்கு தான் போறேன். உங்கள மாதிரி பட்டுப்பாவட சட்ட துணி போட்டுட்டு போனா இளவுக்கு வந்தவளா என்ன நினைப்பாக? செல்லம்மா, என்ன நினைப்பாக? என்ன தாமரை, உனக்கு தெரியாததா? இளவு வீட்டுக்கு யாராவது இப்படி வருவாங்களா? நல்ல சீவி சிங்காரிச்சுக்கிட்டு பட்டு துணியை போட்டுக்கிட்டு கை நிறைய வளையலு, கழுத்துல செயின், நல்ல மினுக்கிட்டா போவாங்க. சோ இவ வேற கொட்டுப்பேத்துறாளு. ஏய் போடி பேசாம. நான் போறேன், ஆனா நீங்க தயவு செஞ்சு இப்படியே வந்துவிடாதீங்க. பச்சைக்கிளி, என்னால இப்படி சொல்லிட்டு போறா? உன் பேத்தியால வந்தது எங்கடி? அவ மட்டும் என் கையில கடிக்கிட்டோம். நல்லா ஆஞ்சி போடுற ஆஞ்சி. அவ வேற அப்பப்ப சொல்லி சொல்லி பயமுடுத்துறாடி. புடவைய கட்டிட்டு நீங்க எங்கேயாவது போனீங்கன்னா அந்த இடத்துலயே அவுத்து விட்டுருவேன்னு. அதை நினைச்சா வேற கரியெல்லாம் கலங்குது. அதனாலயே இந்த பாவாடை சட்டையை போட்டுட்டு சுத்த வேண்டியதா இருக்குதுடி. என் பேத்திய வையாதடி. அந்த பிள்ளை என்ன பண்ணும் பாவம்? பாவமா? அடியே, எனக்கு பேத்தினா உனக்கும் பேத்தி தானடி. ஏன்னா நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ்.
ஐயோ இந்த ஒத்த வார்த்தைய சொல்லி சொல்லி என் உசுர வாங்குறாளே. நம்ம என்ன 1ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் மாடி படிச்சோம். நம்ம படிச்சது 1வது 2வது மட்டும்தான். அந்த ஒரு வருஷம் நம்ம 2 பேரும் ஒன்னா படிச்சோங்கிறதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி சொல்லி எவ்வளவு நாளைக்கு இதே மாதிரி இருக்கிறது. இப்ப எதுக்கு அந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறவ? கெரு, இப்ப நம்ம மருதாயோட இளவுக்கு போகணும். அதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லு. ஐடியாவா? என்ன பண்றது? ஹே தாமர, ஒரு நல்ல ஐடியா இருக்குதுல. என்ன ஐடியா? கெரு, நம்ம சேலைய மேல சுத்திக்கிட்டு போவோம். உன் பேத்தி அந்த இடத்துல வந்தா என்ன சொன்னா? சேலைய உருவி போடுவேன் தானே சொன்னா. உருவினாலும் உள்ள பாவாடை சட்டை தான் போட்டிருக்கோம்ல, அசிங்கமாவாதுல. என்ன நான் சொல்றது? சரிதானே? ஒருவேளை நான் சொல்றது நீங்க கேட்கலன்னு சொல்லி பாவாடை சட்டையை அவுத்து விட்டானா? அந்த சண்டால சிரிக்கி பண்ணாலும் பண்ணுவா. கெரு, நம்ம பாவாடை சட்டையிலே தான் இருக்கணும். ஆனாலும் நம்ம மருதாயோட இளவுக்கு போகணும். அப்படி ஏதாவது ஒரு ஐடியா சொல்ல. மருதாயோட சேர்ந்து இளவோட இளவா நம்மளும் போய் சேர்ந்துடலாம். அதுதான் நல்ல ஐடியா. சரியா? இல்ல என் பேத்திக்கு நான் நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சிட்டு தான் நான் போய் சேரணும்னு இருக்கிறேன். அதெல்லாம் என்னால இப்படி அவசரமாலாம் வர முடியாது. வேற ஏதாவது நல்ல ஐடியாவா குடுறியே? வேற ஐடியாவா? ஹே தாமர, இப்படி பண்ண என்ன? எப்படிடி? கண்டிப்பா நான் அந்த டோர்னமெண்ட்டுக்கு போய் தான் ஆகணுமா? எப்போதுமே கராத்தே டோர்னமெண்ட்னா ரொம்ப ஆர்வமா போய் கலந்துக்கிறேன்னா இந்த டோர்னமெண்ட்டுக்கு போறதுக்கு மட்டும் மனசே வரலையே. ஏன் இப்படி மனசெல்லாம் படப்பட நடிச்சுக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. என்னங்க, வேண்டாம், மறுபடியும் அவகளை கேட்டு கஷ்டப்படுத்த வேண்டாம். நிறைய வாட்டி சொல்லிவிட்டாக. அவக மேல சத்தியமா நான் போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டாக. இதுக்கப்புறம் மறு வார்த்தை பேசக்கூடாதுன்னு நம்மளும் சொல்லிட்டு வந்துட்டோம். விட்டுருவோம். கணக்கினியா? வீரா, வீரா உள்ள வா, ரூம்ல தான் இருக்கிறேன். ஓய் கணக்கினியா? என்னங்க கராத்தே சாம்பியன், பேக்கிங் எல்லாம் ரொம்ப மும்மரமா நடக்குமாக்கும். ஏன் வீரா நீ வேற வெறுப்பேத்துற? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஒரு மாசம் எப்படி எல்லாரையும் விட்டுட்டு இருக்க போறேன்னு நினைக்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்குதுடி. எல்லாரையும் விட்டுட்டு இருக்க போறத நினைச்சா கஷ்டமா இருக்குதா, இல்ல முத்தண்ணனை விட்டுட்டு இருக்க போறது கஷ்டமா இருக்குதா? வீரா, சரி சரி புரியுது, விடு. என்ன பண்றது? முத்தண்ணன் தான் ஒத்த கால நிக்குதே. நீ கண்டிப்பா அந்த டோர்னமெண்ட்ல ஜெயிச்சே ஆகணும்னு அது ஆசைப்பட்டுருச்சு. அப்புறம் என்ன பண்றது? போயிட்டு வால. என்னமோ தெரியல வீரா, எப்போதுமே கராத்தே டோர்னமெண்ட்னா நல்ல ஜாலியா கிளம்பி போவேன். எப்பேற்பட்டாவது என்ன பாடுபட்டாவது ஜெயிச்சுட்டு வரணும்னு நினைப்பேன். ஆனா இதுக்கு போகிறதுக்கு எனக்கு மனசே வர மாட்டேங்குது. மனசெல்லாம் ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு வீரா. யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. அவங்கள்ட்ட சொன்னா என் மேல சத்தியமா நீ போய் தான் ஆகணும், நீ கலந்துக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்றாங்க. அது ஒண்ணும் இல்ல கணக்கினியா. கல்யாணத்துக்கு முன்னாடி ஜாலியா போயிட்டு ஜாலியா வந்துகிட்டு இருப்ப. கல்யாணத்துக்கு அப்புறம் போற மொத டோர்னமெண்ட் இதானே, அதான் மனசெல்லாம் அடிச்சுக்குது. இங்க இருக்கிறவளை பத்திலாம் நீ நினைச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத. அண்ணனை நாங்க பாத்துக்கிடுறோம். 3 வேளையும் நீ எப்படி சமைச்சு போடுவியோ அதே மாதிரி நான் அண்ணனை பார்த்து சமைச்சு போட்டுக்கிறேன். ஆனா என்ன, மத்தியானம் தான் போய் சோறு கொடுக்க முடியாது. நான் காலேஜுக்கு சேர்ந்துட்டேன்ல, காலையிலே ஆக்கி வச்சிடறேன். குளிலிய கொண்டு போய் கொடுக்க சொல்றேன். என்ன? சாப்பாடெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்கல. ஆனா என்னமோ தெரியல, நம்ம இந்த இடத்துல இல்லாதப்ப ஏதோ பிரச்சனை வந்துருமோன்னு பயமாவே இருக்குல்ல. கேரு, உனக்கு பதிலா தான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிட்டேன் கணக்கினியா. நீ பத்திரமா போயிட்டு வா. போயிட்டு வர்றது மட்டும் மேட்டர் இல்ல, போய் ஜெயிச்சுட்டு வா. என்ன? இது முத்தன் ஆசை மட்டும் இல்ல, எங்களுக்கும் அதான் ஆசை. என்னமோ அரை மனசோட தான் கிளம்புறேன். கிளம்புறதுக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. பாத்துக்கலாம் விடு. ஆமா, உங்க மாமியா கறிட்ட என்ன சொல்லிட்டு போற? ஐயோ, அத நினைச்சா இன்னும் கொலையாடுது. என்னவா? தலைக்கு குளிக்கிறதுக்கு தேதி வந்துருச்சு. அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. சரி, அத ஒரு வாரம் வச்சுக்கிடுவோம். மீதி 3 வாரத்துக்கு அது கேட்டதுக்கு அதெல்லாம் நான் சமாளிச்சுக்கிறேன், நீ கிளம்புன்னு சொல்றாங்க. சரி விடு, நம்ம சீனியம்மா தானே, சமாளிச்சுக்கிடுவோம். வீரா, உன்னை நம்பிதான் விட்டுட்டு போறேன். பத்திரமா பாத்துக்கோ, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. எனக்கு அந்த நீலாம்பரிய நினைச்சா ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. அவளாம் ஒரு ஆளா? நம்ம ஊருக்கு வந்து நம்ம கிட்ட திமிரா பேசிட்டு போறா. அவளையெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன். நீ அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத. நீ மேட்சுக்கு போய் ஜெயிச்சுட்டு வா. என்ன? நிறைய நாள் உன்கிட்ட பேசவே இல்லைல, நிறைய விஷயம் நடந்துச்சுல. இந்த குழலி புள்ளையும் அந்த தமிழும் தான். கேள்விப்பட்டேன். மணி என்ன, 9? 10 மணிக்கு தமிழை வர வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். வரேன்னு சொல்லியிருக்காங்க. நான் போய் பேசிட்டு சாயங்காலமா உன்னை வந்து பாக்குறேன். சரி வீரா, எனக்கு தெரிஞ்சு தமிழ் நல்ல பையன்தான். குழலிக்கும் தமிழுக்கும் நல்ல பொருத்தம் இருக்கும். எப்படியாவது பேசி கட்டி வச்சிடலாம். விடு. உங்க அண்ணன் தான் ஒத்துக்க மாட்டாங்க. என்ன பண்றது? வேம்பண்ணனை சமாளிக்கிறதெல்லாம் உனக்கு ஒரு விஷயமா? நீதான் அவங்கள நல்லா சமாளிப்பியே, பெறவென்ன? நல்லா சமாளிக்கலாம். அதெல்லாம் என் விஷயத்துல மட்டும்தான். அதுக்காக அதே மாதிரி பண்ணி பண்ணி எல்லா விஷயத்தையும் சமாளிக்க முடியுமா? சரிதான். ஆமா, தமிழ் எதுக்கு வராப்ல? நானும் வேணா கூட வரட்டா? நீ துணிமணி எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கா உன்னை கூப்பிடல. நீ சும்மா இருந்தீனா வா, ஒரு 1 மணி நேரம் தான். வரியா?
சரில வரேன். நானும் சும்மா தான் இருக்கேன். என்ன துணிமணி போட்டுக்கிறதுக்கு 4-5 புடவை. புடவையா? அப்படிதான் எடுத்துட்டு போறேன். ஆனா அங்க போய் ட்ராக் சூட் தான் போடணும் ட்ரைனிங்ல. அதானே பார்த்தேன். சரி சரி, அப்ப வா நம்ம வீட்டுக்கு போலாம். வா போலாம். சரட்ட, அன்னைக்கு சந்தைக்கு ஒரு புள்ள வந்துச்சுல, இந்த கத்திரிப்பு கலர்ல தாவணி போட்டுக்கிட்டு அந்த புள்ளைட்ட லெட்டர் எழுதி கொடுத்தல. என்னல பாட்ட சொல்ற? கடுதாசி எழுதி கொடுத்தியா? என்ன சொன்னுச்சு? கசக்கி தூக்கிய மூஞ்சிலே எறிஞ்சிட்டு போயிருச்சுல. சோ இந்த ஃபிகர் அவுட்டா? ஏல நம்மளுக்கு மட்டும் பொம்பளை பிள்ளைங்களே செட் ஆக மாட்டேங்குது. நம்மளுக்கு வயசாயிட்டே போகுது. வீட்டுலயும் பொண்ணை பார்த்து கல்யாணம் கட்டி வைக்க மாட்டாங்க. சரி, நம்மளா ஒரு பிள்ளைய பார்த்தா நம்மளை விட கேவலமா இருக்க பிள்ளைங்க கூட நம்மள மதிக்க மாட்டேங்குதுல. ஆமால, நம்ம ஊர் திருவிழாலதான் ஒரு புள்ள மதிக்க மாட்டேங்குதுன்னு பக்கத்து ஒரு திருவிழாக்கெல்லாம் போய் பார்த்தல, அந்த பிள்ளைங்க கூட மதிக்க மாட்டேங்குதுல. அதால வருத்தமா இருக்குது. இல்ல அங்க பாருல, 2 பிகரு. ஐயோ, பட்டு பாவாடை சட்டை போட்டுக்கிட்டு எப்படி வருதுன்னு பாருல. அட ஆமா, பட்டு பாவாடை சட்டை போட்டுக்கிட்டு எம்புட்டு அம்சமா இருக்குதுங்க. அடியே தாமரை, எப்படி என் ஐடியா? என் சொல்ல குட்டி, என் பச்சை கிளிடி, நல்ல ஐடியா கொடுத்திருக்கேடி. இப்பதாண்டி எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்குது. என் பேத்தி வந்து தேடினா கூட இந்த சாலை கலட்டி சுருட்டி வச்சுக்கிடலாம். என்ன? சரிடி. இல்லே யாருல அது? முகத்தெல்லாம் மூடிக்கிட்டு போறாளுங்க. ஐயோ, இப்பவே அவளுகளை பாக்கணும் போல இருக்குதே. யாருல சரட்ட? இதான் நமக்கு கிடைச்சிருக்குது நல்ல சான்ஸ். ஆளுக்கு ஒன்னொன்னு லவட்டிட்டு ஓடிடணும். என்ன? இப்பவே போய் பேசுறோம், மயக்கி தாலிய கட்டுறோம், வீட்டுக்கு கூட்டியாந்து குடும்பம் நடத்துறோம். என்ன சரிதானே? லே, நீ சொல்றத கேட்கும் போதே ஆசையா இருக்குதுல. வாழ அதுங்கள்ட்ட போய் பேசலாம். இல்ல, பொம்பளை பிள்ளைங்கள்ட்டலாம் நம்மளா போய் பேசக்கூடாது. இரு அதுங்க ரெண்டத்தையும் இங்க கூப்பிடுறேன். சரில சரில. ஐயோ, கிளிகளேன்னு இருக்குதே. ஓய் இந்தாங்கள. ஏ பச்சை கலரு, ஏ சிவப்பு கலரு, உங்களைத்தான். இங்க வாங்க. ஏடி தாமரை, சின்னல காளி பசங்க நம்மள வம்பிழுக்கிறாங்க. ஓஷோ, அடியே காளி பசங்க வம்பிழுக்கிறாங்க. நீ என்ன பயந்துகிட்டு இருக்கிறவ? நம்ம சின்ன வயசு பிள்ளைகளா? அட ஆமால. ஐயோ, இந்த சட்டத்துணைய போட்டோனே என்ன வயசுன்னு கூட மறந்து போச்சு. என்ன தைரியம் இருந்தா நம்மள கூப்பிட்டு வர வம்பிழுப்பாங்க. வா வா, கொஞ்ச நேரம் அவங்கள போய் நம்ம வம்பிழுப்போம். அப்படிங்கிற? என்னத்தான் சொல்றாங்கன்னு கேப்போமே. கேரு, குரல் அப்படியே கிளவி மாதிரி தெரிஞ்சிட போது. கொஞ்சம் மாத்தி பேசுவோம் என்ன? சரி சரி. 2 பேரும் நம்மள வயசு பிள்ளைங்கன்னு நம்பி என்னென்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. வா வா போவோம். பரட்ட பரவாயில்ல. ஐயோ, ஓய் என்ன? என்னத்துக்கு என்ன கூப்பிட்டியா? சரட்ட, குரல பாருல எப்படி இருக்குன்னு. ஆமால, அதுங்க கண்ண பாருல, ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சுக்காத மாதிரி இருக்குங்கல்ல. இந்த சைடு நிக்கிறத பார்த்தா பச்சைக்கிளி மாதிரி இருக்கு, அந்த சைடு நிக்கிறத பார்த்தா தாமரைப்பூ மாதிரி இருக்கு. ஐயோ, பாக்கும் போதே கிளிகளேன்னு இருக்கே. சரி சரி, ரொம்ப வலியக்கூடாது. அந்த பிள்ளைட்டையும் பேசுவோம். ஏ சிவப்பு துணி பாப்பா, உன் பேர் என்ன? என் பேரு தாமரை செல்விங்க. லே, நான் தான் சொன்னேன்ல, அது பார்த்தா தாமரை மாதிரி இருக்குன்னு. ஆமா, உன் பேர் என்ன? என் பேரு பச்சைக்கிளிங்க. அட 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 அட, பச்சைக்கிளி தாமரை செல்வி, என்ன அழகான பேரு, என்ன அழகான ஃபிகரு. லே பரட்ட, தாமரை ஒன்னது, பச்சைக்கிளி என்னது? என்ன? இப்பவே பேசி கரெக்ட் பண்றோம். சாயங்காலம் தாலிய கட்டுறோம், நைட்டு குடும்பம் நடத்துறோம். என்ன சரிதானே? ரைட்டு மாப்ள, ரைட்டு.